84 84 16 84 16 84 16 84 16 100 குழந்தை என்ன வேணும்? 100 வேணும். 100 தானே? இப்பதான் உங்க மாமா கூட கார்ல போறான். கிண்டல் பண்றீங்களா? நீ ஒரு 100 தானே கேட்ட? பணம் 100 கேட்டேன். பணமா இருந்தது, ஆனா இப்ப இல்ல. எப்ப இருந்தது? இந்த லட்சணத்துக்கு ஆளே தெரியாம ஒரு கோட்டு, மூக்கு கண்ணாடி, ஜில் குடுமி. கேஷ் இல்லைன்னா கணக்கு பிள்ளைன்ற பேருக்கே அவமானம். கரெக்ட் கரெக்ட், வெரி கரெக்ட் டார்லிங். கேஷ் எவ்வளவு வேணும்? நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆமா, மேரேஜ் புரோக்கர் வேலையை விட்டுட்டு மணி புரோக்கர் வேலையில எப்ப சேர்ந்தீங்க? அவர் அப்படித்தான் பச்சோந்தி மாதிரி அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார். குடுமி என்னையா சிரிப்பு? இப்ப என்ன கண்டுபிட்ட நீ? ஆமா, எங்கயா முதலாளி? வெளியில போயிருக்கிறாரு. வெளியில போயிருக்காரா? பவானி கல்யாண விஷயமா ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு வந்தேன். இப்ப யார்கிட்ட சொல்லிட்டு போறது? என்கிட்ட சொல்றது? அடிச்சு சும்மாரியா நீ வேற. ராஜயோக சார், பவானி கல்யாண விஷயமாவா? ஆமா. அவ விரும்புற மாதிரி உங்களால மாப்பிளை பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் அதுல 1000 குறைய சொல்லி கல்யாணம் செய்துக்க மாட்டான். அதுதான் இல்லன்னு வக்கீல் ரகுராமன் கிட்ட பவானி போய், ஐயா பெரியவரே, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஐயா, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீயே முடிச்சு புரிய. என்ன? வக்கீல் ரகுராமன் கிட்ட பவானி ஜூனியரா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். இப்ப நிலைமை அப்படி இல்லன்னாக்கா 2 பேரும் லவ்வேஸ், காதலர்கள். காதலர்களா? யோ ஜில்குடுமி, காதலை பத்தி இனிமே உனக்கு என்னையா கவலை? உட்காரியா பேசாம. ரோசி, 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 ரோசி போயிட்டா. வந்திருக்கிறது முத்துராஜன். முத்துராஜன், நீ ஏமே இங்க வந்து? ஆதரவு இல்லாத ஏழைங்களுக்கு உதவி செய்யறங்கிற ஒரே காரணத்துக்காக நீயே உன்னுடைய ஃபேக்டரிக்கு தீய வச்சு, நான் வச்சுதான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணி என்ன தலைமறைவா தெரிய வச்சிருக்கியே, இது நியாயமானு கேட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நியாயம் பேசுறதுக்கு கோர்ட் இருக்கு, அங்க போமே. அது எனக்கு தெரியும். நீ என் மேல சுமத்தின அநியாயங்களுக்கு உன்னை இந்த இடத்திலேயே பழி வாங்கிட முடியும். வேதனையை தாங்கிக்கவே முடியல. நீ சுயநினைவா இருந்தா உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப யாத்திரத்தில் அத்தியத்துக்க போறேன். இப்ப நான் யாத்திரத்தில் அத்தியத்துக்க போறேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீங்க பாக்குறப்போ உங்க முதலாளி ரூம்ல மாணிக்கம் மட்டும்தான் இருந்தான் இல்லையா? ஆமாங்க. ஐசி. மாணிக்கத்துக்கு உங்க முதலாளி மேல ஏதாவது விரோதம் உண்டா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க முதலாளி குடிவெறியில அவனை அடிச்சுட்டாருங்க. ஓஹோ, அந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப கொலையே செய்துட்டான். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. அந்த விரோதத்தினாலதான் உங்க முதலாளிய மாணிக்கம் கொலை செய்து, அப்படித்தானே? இருக்கலாங்க. வெரி குட். நான் மறுபடியும் உங்களை விசாரிச்சுக்கிறேன். Take him to station. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசி மனது, நினைத்தேன் வந்தாய். டார்லிங், என்ன ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கிற? இல்ல இல்ல, ஜம்காவை கட்டிக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டேன். மிஸ்டர், இப்ப இதுதான் ஃபேஷன். ஓ, ஃபேஷனா? ஆமா, போன தடவை தான் பவானியை பார்க்க வந்தீங்க. இப்ப எதுக்கா வந்தீங்க? போன தடவை நான் வந்தேனா, அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டேன். எதா பெருமூச்சியா? வேற ஒண்ணு. ஐயோ ஐயோ, இப்படி பொறுப்பு இல்லாம எதையா விட்டுட்டு போலாமா? இந்த சமயக்கட்டு கையில கிடைச்சுன்னா திரும்ப கிடைக்காதே. சமயக்கட்டு பக்கம்லாம் அது போகாது, நீங்க தான் எடுத்துக்கணும். என்ன? அம்மா டார்லிங், எனக்கு பொய் சொல்லதான் தெரியும், திருட தெரியாது. திருட தெரியாது.
உங்களுக்கு திருட தெரியும்னு எனக்கு தெரியும். இப்படி ஒன் சைடராவே ஆர்கியூ பண்ணி என்ன அக்யூஸ் பண்ண என்ன அர்த்தம்? இது நியாயமா? என்ன எது 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 இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? எதை 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 எதை? என் மனச. எந்த 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 எந்த? செவிட ஏ மனச. மனசு மனசு. அப்போ நீ என்ன லவ் பண்றியா? ஆனந்தி, எதுக்கா இந்த ராத்திரில தனியா வந்த? ஏன் கூட எங்க அம்மா கூட்டிட்டு வர சொல்றீங்களா? இங்க பாருங்க, ஆப்பண்ணா ஆசையா சாப்பிடுவீங்களே, கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுங்க. ஆனந்தி, என்னங்க? உங்க அம்மா அன்னைக்கு அவ்வளவு வேதனையோட பேசினதுக்கு அப்புறம் கூட நாம இப்படி தனியா சந்திக்கிற தப்பு இல்ல. உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியலைங்க. என்ன பண்றது, எனக்கு கூட அப்படித்தான் இருக்கு. ஆனா பல முறை சிந்திச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா சொன்னதுதான் சரின்னு படுது. அப்படின்னா நீங்க என்ன மறந்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த நேரத்துல எனக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல. தலைமரமா வாழற என்ன போல ஒருத்தனுக்கு எந்த தாயும் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டான். நூத்துக்கணக்கான ஏழைங்க வேலை இல்லாம ஆயிட்டாங்களே, அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தானே நீங்க தலைமறைவா இருக்கீங்க. அதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? பிடிவாதமா பேச, உங்க அம்மா சொன்னதுதான் சரி. நீ என்ன மாந்து மறக்கிறதா? என்னால அது முடியாதுங்க. என்ன பாக்குறதுக்கோ என்கிட்ட பேசுறதுக்கோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இனிமே நான் உங்களை பார்க்கவும் வர மாட்டேன், உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். எப்ப என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்ப வாங்க. உங்க ஆனந்தி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்போம். அம்மா 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 அம்மா, யார் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னியோ இனிமே அவங்க என்கிட்ட பேச போறதில்லை. நீ யாருகிட்ட பேசக்கூடாதுன்னு என்ன சொன்னியோ அவங்க கிட்ட நானும் பேச போறதே இல்லை. அம்மா பேசுமா, நீயாவது என்கிட்ட கொஞ்சம் பேசுமா. அம்மா ஆனந்தி, அம்மா ஆனந்தி, மகளே. ஆனந்தின்னு உனக்கு பேரு வச்ச உங்க அப்பா வாழ்க்கையில உனக்கு ஆனந்தமே இல்லாம போயிடும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாருமா. காரணம் இல்லாம என் மேல கோழிச்சுக்கிட்டு குடும்பத்தை விட்டு போகாம இருந்திருந்தாருன்னா நமக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது. என்னங்க பேசாம இருக்கிறீங்க? பாத்தீங்களா உங்க பொண்ணுடைய நிலைமைய? பாத்தீங்களா உங்க பொண்ணுடைய நிலைமைய? அம்மா அம்மா, அப்பா இருக்கிற இடத்துக்கு நாம போயிடுவோம்மா. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியலம்மா. நான் செத்து போனேன், அந்த செய்தி கூட உனக்கு தெரிய விட மாட்டேன். என்கிட்ட சபதம் செய்துட்டு போனார், உயிரோட இருப்பாரு, திரும்பி வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில தான் இந்த மஞ்ச கழுத்தோட இருக்கிறேன். ஆனந்தி, எனக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. நான் கொலை செய்யலையா, விஷமும் போடலையா, என்ன அடிச்சுட்டாருங்கிற ஆத்திரத்துல போதையில் இருக்காரு. இப்ப நாம என்ன செஞ்சாலும் தெரியாதுன்னு நினைச்சுதான் அப்படி செஞ்சிட்டையா. இதுதாங்க நடந்த உண்மை. நான் சொன்னது நம்புகையா, நான் சொன்னது நம்புகையா. மாணிக்கம், அவர் போதையில இருக்காரு, இப்ப என்ன செஞ்சாலும் அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுதான் அடிச்சேன். ஆமாங்க. அப்படி அவர் போதையில இல்லைன்னா அடிச்சிருக்க மாட்டேன், அப்படித்தானே? மாட்டேங்க, கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டேங்க. எப்படியோ அவரை அடிக்கணுங்கிற எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா? இல்லையே. நோ நோ நோ, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். அடிக்கணுங்கிற எண்ணம் இருந்துதா இல்லையா? ஆமாங்க. அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்ததுனால அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாளைக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்கும் போது விஷத்தையும் கலந்துட்டேன். இல்லையே, நான் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பக்கமே போகலையே. ரோசி அம்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
அதைத்தாங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியா? ரோசி, உங்க முதலாளி தினமும் குடிப்பாரா? ஆமா, அவர் குடிக்கும் போதெல்லாம் நீங்களும் பக்கத்திலே இருப்பீங்களா? அநேகமா இருக்கும். நீங்களும் குடிப்பீங்களா? மிஸ்டர் ரகு, இந்த கேள்வி அவசியமா? எஸ் மிலா. ஆல்ரைட், ப்ரொசீட். நீங்கள் குடிப்பீங்களா? அந்த பழக்கம் எனக்கு கிடையாதுங்க. ஐ சி. உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியும். ஆஹா. இந்த சம்பவம் நடந்த நேரத்துல அந்த இடத்துல யாரா இருந்தாங்க சொல்ல முடியுமா? நான், எங்க முதலாளி, மாணிக்கம், 3 பேர் தாங்க. மாணிக்கம் அப்ப என்ன செய்துகிட்டு இருந்தாரு? ட்ரிங்க்ஸ் ஊத்தி வைப்பாரு, நான் அதை எடுத்துட்டு போய் முதலாளி கொடுப்பேன். இல்லைங்க ரோசி, மாணிக்கம் ட்ரிங்க்ஸ் ஊத்துறத நீங்க பாக்குறது இல்ல. ரோசி, மாணிக்கம் என்னவெல்லாம் சொல்லி உங்க முதலாளி அடிச்சாரு? பிச்சைக்கார நாயே, வேலைக்கார நாயே சொல்லி அன்னைக்கு என்ன அடிச்ச இல்ல, இப்பதான் எனக்கு திருப்தின்னு சொல்லி சொல்லி அடிச்சாருங்க. ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்திருக்குன்னு அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. டாக்டர் பரிசோதனைக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமாங்க. மாணிக்கம் தான் விஷத்தை கலந்திருப்பாருன்னு எப்படி சொல்றீங்க? ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்கறதே அவர் தானே, அதனால அவரை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. ஐ சி. ரோசி, இறந்து போன பொன்னம்பலத்தின் கழுத்தில் இன்னொரு கைரேகை அடையாளம் இருந்தது. அது யாருடையது சொல்ல முடியுமா? தெரியாது. அந்த சம்பவம் நடந்த போது எங்க 3 பேரை தவிர அங்க வேற யாரும் இல்லைங்கிறத மாத்திரம் நிச்சயமா சொல்ல முடியும். மிலாட், குற்றவாளியின் வாக்குமூலத்தையும் அரசாங்க டாக்டரின் ரிப்போர்ட்டையும் இன்ஸ்பெக்டர் ரோசி ஆகியோரின் சாட்சியங்களையும் கொண்டு பார்க்கும்போது இந்த கொலையை மாணிக்கம் தான் செய்திருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக புலனாகிறது. இந்த கொலையை தான் செய்யலையா? இதை காப்பாத்துக்கியா, இதை காப்பாத்துக்கியா ஐயா. என் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து 15 வருஷம் ஆகுதுயா ஐயா. இதை காப்பாத்துக்கியா, இதை காப்பாத்துக்கியா. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். அரசாங்க டாக்டரின் பிரேத பரிசோதனை சர்டிபிகேட், குற்ற இலாக்காவின் ஸ்டேட்மெண்ட், ஐ விட்னஸ் ரோசியின் சாட்சியம் ஆகியோரின் வாக்குமூலப்படியும் ஜூரிகளின் ஏகோபித்த முடிவின்படியும் தலைமறைவான கைரேகைக்குரிய நபர் யார் என்பதை கண்டுபிடித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும். இவ்வழக்கில் குற்றவாளி என்று கருதப்படும் மாணிக்கத்திற்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. ஒரு வக்கீலுக்கு எப்படி கவுன் முக்கியமோ அதே மாதிரி ரகுசாருக்கு பவானியும், பவானிக்கு ரகுசாரும் ரொம்ப முக்கியமாயிட்டாங்க. அடே, இவங்க 2 பேருடைய கல்யாணத்தை நான் எப்படிடா பேச ஆரம்பிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையடா. வெரி சிம்பிள், கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே யோசனை பண்ணி நல்லாதான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுடா முதலாளி. நான் தம்பி கிட்ட கேட்டு சொல்லிடுறேன் முதலாளி. என்னது யோ சமய கிட்ட போயா உள்ள. பெரியவங்க பேசத்த உனக்கு என்ன வேலை? சுத்தம் முந்திரி கொட்டையா இருக்கே. சும்மா இந்த ராஜயோகம் சொன்னான் பாடுறா மாசிலாமணி, அவனும் இந்த பவானியோட அப்பனும் ஒரே மாசிலாமணியா இல்ல மாசிலாமணிங்களா? அதே மாசிலாமணி தான், சந்தேகமே வேண்டாம். வயா ராஜயோகம் ஒன்னதான் தேடணும். நினைச்சாலே போதும் வந்துருவாரு. எப்படியா? நம்ம சம்மந்தத்துல அவங்களுக்கு சம்மதம் தானே? அவங்க எல்லாருக்கும் பூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷம். நீ என்ன சந்தோஷப்படுற? இப்ப உன் பையனுக்கா பொண்ணை கொடுக்க போறாங்க பாருங்க. அவனை சில சமயத்துல நான் பேசுறாங்களே பேசிடுவோம். அவனுக்கு ராஜயோகம் அது சரி. எல்லாம் சாமர்த்தியமா பேசி முடிச்சிருக்கிறியே, இந்த சீர்வரிசை எல்லாம் எப்படி? அதெல்லாம் சீரா வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க அதையும் சொல்லணுமே. ஒரு இம்பாலா காரு, ஒரு பங்களா, வெரி குட், ஒரு வைர நெக்லஸ், ஒரு கச்சேரி, சீட்டு கச்சேரி. சீப்பான புத்தி போகாத. சரி, நம்ம எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்? நிச்சயதார்த்தம் ஏங்க நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே வச்சுக்கலாமே. நாளைக்கே என்னடி லேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமா. அவசரத்தை பாரு இருக்காதாடி.
சீக்கிரமா நிச்சயதாம்பலம் முடிஞ்சா கல்யாண டேட் எப்பன்னு தெரிஞ்சிடும். அப்புறமா ஹனிமூன் டேட் அட்வான்ஸா புக் பண்ணிடலாம்னு பாக்குறான் இல்லையா பவானி? ஆமா பவானி, நீ மாப்பிள்ளை பார்த்துக்கடி. சரியா போச்சு. முதல்ல அவர்கிட்ட ஜூனியரா தான் போனான். அப்புறம் அவர் உள்ளத்துல சீனியரா ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டான். ஏண்டி உங்களுக்கு வேற வேலை இல்ல? இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா சம்பந்தி மாப்பிள்ளை வந்தாச்சு, உள்ள போய் சொல்லுங்க. சம்பந்தி மாப்பிள்ளை வந்தாச்சு. அடச்சி, இல்லையா, என்ன டீ போட்ட? அங்க போய் சொல்லுங்க. இது சம்பந்தி மாப்பிள்ளை வந்தாச்சு. வாங்க 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 நிறுத்துங்க. நீங்க அங்கேயே இருக்கிற, உள்ள போய் சொல்லுங்க. எங்க சம்பந்தி மாப்பிள்ளை எல்லாம் வந்தாச்சுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, சம்பந்தி எல்லாம் வந்தாச்சு. மாமாட்ட போய் சொல்லுங்க. உட்காருங்க அப்படியே. அப்படி. ஆமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏய், ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொண்டாப்பா சீக்கிரம். மீனாட்சிமா, அட நீங்க என்ன வேணுமோ கல்யாண பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு சும்மா வாங்க இங்க. இவங்க தான் பொண்ணோட அத்தை. யோ, இது இவங்க தான் பொண்ணோட அத்தை. இவங்க பெருமாள் சம்பந்தி, மாப்பிள்ளை. நான் தான் உன்னை பத்தி தனியா சொல்றேன். நான் சும்மா இருறேன். எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க் கொடுமா. இவங்களுடைய பொண்ணு அது. டார்லிங், கூடு. என்னடா அது? அது அவன் பேரு. நானும் கேட்கிறேன். டார்லிங்கிறானே. ஆமா, மாசலாமணி சார் எங்க? உள்ள என்ன பண்றாரு அவரு? சரி, நீங்க இவங்களெல்லாம் கவனிச்சீங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க, வந்தாரு. பெருமா சார், கொஞ்சம் வரீங்களா? இவர்தான் பொண்ணோட தகப்பனார். பேரு மாசலாமணி. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறத பார்த்தா உங்களுக்குள்ள ரொம்ப நாளுக்கு ஸ்நேகம் போல இருக்கு. சரி சார், ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே எனக்கு இங்க வேலை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா ஃப்ரீயா பாத்துங்க. நான் போய் மத்த வேலை எல்லாம் பாக்குறேன்.